வீடு துடைக்கும் பொழுது சிறிதளவு ஷாம்பு கலந்து துடைத்தால் தரை பளிச்சென்று இருக்கும். சோஃபா குஷன் துணிகளை எளிதாக சுத்தப்படுத்த ஷேவிங் கிரீம் நுரை பொங்க தேய்த்து ஈர துணியால் துடைத்து காய வைத்தால் சோஃபா புதிது போல் பளிச்சென்று இருக்கும். மர சாமான்களுக்கு உபயோகிக்கும் பெயிண்ட் முறத்தில் தடவி நன்கு காய வைத்து பயன்படுத்தலாம். நீண்ட நாட்கள் முறம் புதுசு போல இருக்கும். பூச்சிகளும் அரிக்காது. புக் செல்ஃபுகளில் கற்பூர கட்டிகளை போட்டு வைத்தால் பூச்சிகள் வராது. டூல்ஸ் பாக்ஸில் சிறு சாக்பீஸ் கட்டி போட்டு வைத்தால் ஈரப்பசையை உறிஞ்சும். அதிலிருந்து டூல்ஸ் துருப்பிடிக்காமல் இருக்கும். தனி ஜவ்வரிசி மட்டும் போட்டு பாயாசம் செய்யும் பொழுது 2 தேக்கரண்டி வறுத்த கோதுமை மாவையும் பாலில் கரைத்து ஊற்றி செய்தால் பாயாசம் கெட்டியாக இருப்பதோடு மணமாகவும் இருக்கும். ஜாடியில் ஊறுகாயை போடும் முன் எண்ணெயில் நனைத்த துணியால் ஜாடியின் உட்புறத்தை துடைத்து எடுத்து பின்பு ஊறுகாய் போட்டு மூடினால் பூசணம் பிடிக்காமல் இருக்கும். நெத்திலி கருவாடு வறுவல் செய்வதற்கு முன் ஒரு பாத்திரத்தில் கருவாடை போட்டு சிறிது வெந்நீர் ஊற்றி சிறிது நேரம் கழித்து அதை சுத்தம் செய்த பிறகு வறுவல் செய்தால் கருவாடு சுவையாக இருக்கும்.